ஏழை வீடு பணக்காரங்க வீடு. துணியும் சிச்சுவும் அக்கத்து பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க. துணியோட வீடு ரொம்ப பெரிய வீடு. அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவகிட்ட ரொம்ப பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு அவ நடந்துக்கிறதுலயும் அவ பேச்சிலையும் தெளிவா தெரியும். பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்கா அவ ரொம்பவும் ஏழை. அவ வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆனா சிச்சு ரொம்ப புத்திசாலி. யாராவது அவகிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா அவளுடைய வழக்கத்துல அவ அதுக்கு சரியான பதில தான் கொடுப்பா. ஒரு நாள் காலையில துணிக்குருவி அவ வீட்டு வாசல்ல பெரிய ஒரு சோஃபாவை போட்டுக்கிட்டு உக்காந்து ஜூஸ குடிச்சுக்கிட்டு சிச்சுவ பார்த்து கிண்டலா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏ சிச்சு, இன்னைக்கு பாத்தியா வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இப்போ என்னோட வீட்டுக்குள்ள போய் ரெண்டு ஏசி போட்டுக்கிட்டு அழகா படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா உன்னோட நிலைமைய பாத்தியா? அந்த சின்ன குடிசை வீட்டுல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்கு வந்து வேலை செய். நான் உனக்கு அதிகமா சம்பளம் போட்டு கொடுக்கறேன். அப்போ உன்னோட வறுமை கொஞ்சம் குறையும்ல. துணி, வீடு பெருசா இருந்தா பத்தாது, மனசு கூட பெருசா இருக்கணும். உன் வீட்ல ஏசி இருக்கலாம், ஆனா என் வீட்ல சில்லுன்னு ஏசிய விட அருமையான காத்து வருது. நான் கூலி வேலை வேணா செய்யலாம். கூலி வேலை செஞ்சாலும் அரை வயித்து சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாதான் நான் தூங்குறேன். உன் வீட்ல வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கூலி வேலை செஞ்சாலும் நிம்மதியா வாழ்றேன். ஓஹோ, நீ ஏழையா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற திமிரு மட்டும் உன்னை விட்டு போகாதா என்ன? என்னோட வீடு பாத்தியா பேலஸ் மாதிரி எப்படி ஜொலிக்குதுன்னு. ஆனா உன்னோட குடிசை பாரு, ஒரு காத்தடிச்சாலே பறந்துரும். என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட லெவல் என்ன? என்னோட ஸ்டேட்டஸுக்கு என் முன்னாடி நின்னு பேசக்கூட தகுதி இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. துணி, பணம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். பணத்தை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனுஷனை யாராலையும் சம்பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு பெருசுன்னு நினைக்கிற உன்னோட பணம் நாளைக்கு நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உபயோகத்துக்கே வராது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு நான் தான் தேவைப்படுவேன். சரி, நான் என் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு அங்கிருந்து போயிட்டா. அப்போ துணி, எனக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது, நான் தான் ரொம்ப ரிச் ஆச்சே அப்படின்னு திமிரா சொல்லி உள்ள போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகிக்கழுகும் சோட்டுக்கிளியும் துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கவலையில இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஏதோ கஷ்டம் வந்ததுனால கொஞ்சமா பண உதவி கேக்குறதுக்காக தான் துணியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ துணி அவ வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. துணி, துணி, கொஞ்சம் கதவை திறக்கறியா? எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கோம். கொஞ்சம் கதவை திற. அதுக்கு துணி குருவி, என்ன சோட்டு, மகி, காலையிலே வந்து என் வீட்டு முன்னாடி உக்காந்துருக்கீங்க. என்ன வேணும், என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. துணி, என்னோட மல்லிகை கடையில நேத்து நைட்டு கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. அதனால அங்க இருந்த பொருளுங்க எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு. நீ எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுக்கறியா? உன் கடனை நான் அப்புறமா தீர்த்தர்றேன். ஆமா துணி, எனக்கும் என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு ஒரு 3000 ரூபாய் காசு தேவை இருக்கு. நீ மட்டும் அந்த காசை உதவி செஞ்சேன்னா சீக்கிரமா கொடுத்துடுறேன். இந்த ஊர்ல உன்னை விட இவ்ளோ காசு இருக்கிறவங்க யாருமே இல்லையே. துணி சத்தமா சிரிச்சு, என்னது, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமா? உங்க எல்லாருக்கும் கேட்ட நேரத்துல பணம் கொடுக்கறதுக்கு நான் இந்த பணத்தை சும்மா வச்சிருக்கேனா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இவங்க வியாபாரத்துல நஷ்டமாகுமா? நான் காசு கொடுக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கு 3000 ரூபாய் 5000 ரூபான்னு காசு கொடுக்கணுமா? உங்க மூஞ்சிய கண்ணடியில இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? சோட்டு கவலையா, கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறவங்கள நண்பருங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னவோ இப்படி பேசுற துணி. அப்போ துணி கோவமா, என்ன பார்த்தா உங்களை நம்புற மாதிரி இருக்கா? நீங்க காசை வாங்கிக்குவீங்க தவிர அத திருப்பி கொடுக்கவே மாட்டீங்க. என் காசுல நீங்க எல்லாருமே பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது முடியாத கதை. எனக்கு இங்க நின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? துணி, நம்ம எவ்வளவு வருஷமா ஒண்ணாமே இருக்கோம். இப்ப பணம் வந்திருக்குன்னு இந்த மாதிரி பேசுறிய நீ? பண திமிரு இப்ப உனக்கு நெத்திக்கேறி போயிருக்கா? ஆமா, நெத்திக்கேறி இருக்கு. பணம் இருந்தா கர்வம் எதுக்காக இருக்காது? நீங்க ஏழைங்க, நான் பணக்காரி. உங்க ஸ்டேட்டஸுக்கும் என் ஸ்டேட்டஸுக்கும் நான் உங்ககிட்ட பேசவே கூடாது. இப்போ வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை புடிச்சு நானே வெளியே தள்ளட்டுமா? அப்படி துணி அவங்க ரெண்டு பேரையுமே
ரொம்பவும் அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. அதே வருத்தத்தோட அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்க 2 பேரும் மனசுல இருக்கிற வருத்தம் இப்போ துணி மேல கோவமா மாறுச்சு. அவளுடைய திமிர எப்படியாவது அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா மகி, அந்த துணி எவ்வளவு திமிரா பேசுற. அவளோட திமிருக்கு கண்டிப்பா நம்ம ஒரு சரியான பாடத்தை அவளுக்கு கத்து கொடுத்தே ஆகணும். ஆமாம் சோட்டு, அவ ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கஷ்டத்தோட விலை என்னன்னு தெரியல, அதனாலதான் அப்படி பேசுறா. அவ பணக்காரி, அவளுக்கு கஷ்டத்தோட அருமை என்ன தெரியும். சோட்டு பக்கத்துல இருக்கிற வாட்டர் பைப்பை பார்த்து, இங்க பாத்தீங்களா மகி, இது பைப்பு, துணியோட வீட்டுக்கு போற வாட்டர் பைப். இது வீட்டுக்கு வெளியில இருந்து தான் போகுது. இத நம்ம கட் பண்ணிட்டா, இது வெயில் காலம் வேற, அவளுக்கு தண்ணிக்கு பிரச்சனை வரும். இந்த வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள அவ அழுவா, அவளோட கர்வம் குறையும். அட ஆமா சோட்டு, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். தண்ணி இல்லைன்னா யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. நம்ம பெரிய கல்லை கொண்டு வந்து இந்த பைப்பு மேல போட்டு உடைக்கலாம், அப்போ அவளுக்கு கஷ்டம் தெரியும். அப்படி மஹி சோட்டு 2 பேரும் சேர்ந்து துணியோட வீட்டுக்கு போற மெயின் வாட்டர் பைப்பை ஒரு கல்லை வச்சு உடைச்சிட்டாங்க. தண்ணி எல்லாம் வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. துணி கூட ரொம்பவும் வேர்த்து போய் தான் அவளுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா. இந்த அனலுக்கு ஒரு தடவை குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ குளிக்கிறதுக்கு போனா. அட என்ன இன்னைக்கு இவ்ளோ வெயிலா இருக்கு. ஏசில உக்காந்தாலும் இப்படி வேர்த்து ஊத்துது. நான் போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்தாதான் இது எல்லாத்துக்கும் இப்ப சரியாகும். துணி பாத்ரூம்க்கு போய் குளிக்கிறதுக்காக டேப்ப ஆன் பண்ணப்போ அதுல இருந்து தண்ணி வரல. ஷவர் ஆன் பண்ணப்போ கூட அதுல இருந்து தண்ணி வரல. அத பார்த்து துணி கொஞ்சம் பதட்டமாயிட்டா. அட என்ன இது, காலையில நல்லா தானே தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன தண்ணி நின்னு போச்சு அப்படின்னு டேப்ப தட்டி பார்த்து, வேர்த்துட்டு என் உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு இப்போ குளிச்சே ஆகணும். ஒருவேளை டேங்க்ல தண்ணி காலியா இருக்குமோ. துணி மாடிக்கு போய் வாட்டர் டேங்க பார்த்தா. அதுலயும் தண்ணி இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெயில் அதிகமானதுனால அவளுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வேர்த்து கொட்டுறதுனால அவளுக்கு ரொம்ப அசதியாவும் இருந்துச்சு. ஐயோ வெயில் பயங்கரமா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுதே, எனக்கு இப்ப குளிச்சே ஆகணும், ஆனா தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிச்சு, நான் குடிக்கிறதுக்குன்னு 2 கேன் தண்ணிய கொண்டு வச்சிருக்கேன். அந்த கேன் தண்ணி ரொம்ப கூலா இருக்கும். இப்போ அந்த கேன் தண்ணிலேயே குளிக்கிறேன். அதுக்கப்புறம் கேன் தண்ணிய ஆர்டர் பண்றேன். அதான் என்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணலாம். அப்படி துணி வீட்டுல குடிக்கிறதுக்காக இருந்த கேன் தண்ணியை கொண்டு போய் ஊத்தி குளிச்சுட்டு வந்தா. குளிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப வீட்டுல குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்கிற விஷயத்த அவ மறந்து போயிட்டா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பாவம் அவளுடைய பொண்ணான புஜ்ஜி ரொம்பவும் தாகத்தோட அசதியா வீட்டுக்கு வந்தா. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா துணி கிட்ட, மம்மி மம்மி, வெளிய வெயில் பயங்கரமா இருக்கு மம்மி, எனக்கு விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, தொண்டை எல்லாம் காஞ்சு போகுது, குடிக்க சில்லுன்னு தண்ணி கொடுங்க. ஓ வந்துட்டியாம்மா, இரு உக்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். துணி கிச்சனுக்கு போய் பார்த்தப்போ அங்க கேன் எல்லாம் காலியா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அங்க பாட்டில் எல்லாமே காலியா தான் இருந்துச்சு. அப்பதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இன்னைக்கு குடிக்கிறதுக்காக வச்சிருந்த 2 கேனு தண்ணியில தான் அவ குளிச்சிருக்கா. இப்ப வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு. ஐயோ குடிக்கிற தண்ணி எல்லாம் நான் குளிச்சிட்டேன். இப்போ புஜ்ஜி வேற தண்ணி கேக்குறா, வீட்டுல குடிக்க குழந்தைக்கு தண்ணியே இல்லையே அப்படின்னு வெளியில வந்து, புஜ்ஜி வீட்டுல தண்ணி காலி ஆயிடுச்சு, நான் கடைக்கு போய் கொண்டு வரேன். புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா அம்மா, எனக்கு இப்பவே குடிக்க தண்ணி வேணும். தண்ணி குடிக்கலனா என் தொண்டை காஞ்சு போய் நான் செத்து போயிடுவேன். எனக்கு இப்பவே குடிக்க தண்ணி வேணும். பாவம் புஜ்ஜி அழ ஆரம்பிச்சிட்டா. பொண்ணோட அழுகைய பார்க்க முடியல. கடைக்கு போய் கொண்டு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் புஜ்ஜி தாகத்தை தாங்க மாட்டான். அப்பதான் துணிக்கு சிச்சுவோட ஞாபகம் வந்துச்சு. அவகிட்ட போய் தண்ணி கேட்கலான்னு நினைச்சான். ஆனா காலையில சிச்சுவை கிண்டல் பண்ணது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்து தன்னைத்தானே நினைச்சு அவ வெக்கப்பட்டா. ஆனாலும் வேற வழி இல்ல. தான் குழந்தையோட தாகத்தை தீக்கிறதுக்காக துணி சிச்சுவோட வீட்டுக்கு தண்ணிய கேக்குறதுக்காக போய் நின்னா. சிச்சு, ஓ சிச்சு, உள்ள இருக்கியா? சிச்சு வெளியில வந்து, துணி நீயா? என்ன என் வீடு தேடி வந்திருக்க? உன் வீட்ல ஏசி ஒர்க் ஆகலையா, இல்ல என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட டைம் பாஸுக்காக வந்தியா? அப்போ துணி அழுதுகிட்டே, சிச்சு என்ன மன்னிச்சிடு, காலையில ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன்.
ஆனா இப்ப உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. என் வீட்ல குடிக்க தண்ணி இல்ல. என் பொண்ணு புஜ்ஜி தண்ணி இல்லாம ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. துணியோட கண்ணுல வர கண்ணீரை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் வருத்தப்பட்டா. அவளுடைய மனசு நல்ல மனசு அப்படிங்கறதுனால துணியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு குடம் தண்ணிய கொண்டு வந்து துணிக்காக அவ கொடுத்தா. இந்த துணி, இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணிய கொண்டு போய் புஜ்ஜிக்கு கூட. சின்ன பசங்க தாகமா இருக்க கூடாது. உன் கூட எனக்கு சண்டையா இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யறது நம்ம தர்மம். அப்போ துணி ரொம்ப கவலையா, சிச்சு என்ன மன்னிச்சிடு சிச்சு. காலையில நான் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசினேன். ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்ப எனக்கு உதவி செஞ்சிருக்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணம் என்ன வாழ வைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இருந்தாலும் வீட்ல எதுக்கு தண்ணி வரலன்னு எனக்கு தெரியல. உன் வீட்ல தண்ணி எதுக்கு வரமாட்டேங்குதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியும். நீ போய் புஜ்ஜிக்கு தண்ணி கொடு. துணி சந்தோஷமா அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் புஜ்ஜிக்கு குடிக்க கொடுத்து அவளுடைய தாகத்தை தீத்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு ஏன் தண்ணி வரல அப்படின்னு அவ வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவ வீட்டுக்கு போற ஒரு பைப் லைன் உடைஞ்சிருக்கிறத சிச்சு காக்கா கவனிச்சா. துணி இங்க வா. உன் வீட்டுக்கு வர பைப்ப யாரோ கட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் தண்ணி வரல. உன் வீட்டு பைப்ப யாரு கட் பண்ணிருப்பா? அத பார்த்து துணி, வீட்டுக்கு வர தண்ணி பைப்ப கட் பண்ணிட்டாங்களா? யாரு பண்ணிருப்பா? ஓ, காலையில மகி சோட்டு 2 பேரும் என்கிட்ட பணத்தை கேக்குறதுக்காக வந்திருந்தாங்க. நான் என்னோட பணத்திமிரில அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டேன். அவங்க தான் பண்ணிருக்கணும். தப்பெல்லாம் என்னோட இதுதான். இதுக்கு நான் தான் காரணம். நான் அப்படி பேசிருக்க கூடாது. துணி, கோவமா இருந்தப்போ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க. சரி, என்கிட்ட பிளம்பிங் வேலை செய்யற பைப்புங்க கம் எல்லாம் இருக்கு. நான் போய் கொண்டு வந்து சரி பண்றேன். சிச்சு காக்கா உடனே வீட்டுக்குள்ள போய் கம்மு, டேப்பு, டூல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உடைஞ்சு போயிருக்கிற அந்த பைப் லைனை சரி பண்ணா. இப்போ துணியோட வீட்டுக்குள்ள எல்லா குழாலையும் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே துணிக்குருவி வெளியில வந்து சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு கவலையா, சிச்சு, என் கண்ணுல இருக்கிற கர்வம் போய் இந்த நல்ல உலகம் இப்ப எனக்கு தெரியுது. என் வீடு பெருசா இருந்தாலும் என் மனசு சின்னது. உன்னோட வீடு சின்னதா இருந்தாலும் உன்னோட மனசு பெருசு. நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ, சோட்டு, மகி உங்க எல்லாருக்கும் நல்ல கௌரவம் கொடுத்து நான் நல்லா பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடு சிச்சு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல துணி, நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்துட்டல. இனிமே அக்கம் பக்கம் இருக்கிற நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு நாளைக்கு மகி சோட்டுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு. கண்டிப்பா சிச்சு, நான் அவங்களுக்கும் உதவி செய்றேன். இன்னைக்கு எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. அன்னையில இருந்து துணி அவருடைய மனசை மாத்திக்கிட்டு சிச்சு காக்கா கூட மட்டும் கிடையாது, அவ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோடவும் நல்லபடியா பேசி பழக ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் அவளால முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பிச்சா. பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, நல்ல மனசு இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சிச்சு அவளுக்கு தெரியப்படுத்தினா. மழையில் பிசினாரி காகம். ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சது. காத்தும் பலமா வீச ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட வேகமா மழையை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையோட வேகத்துக்கு மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்க கூட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு இலையில இருக்கிற சிச்சு காக்காவோட ஷீட்டு வீட்டு மேல மரத்துலி பட் பட் பட்டுன்னு படுற சத்தத்துக்கு அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. வீட்டுல சிச்சு காக்கா அவருடைய பிள்ளையான சின்ன காக்கா கூட உட்காந்துக்கிட்டு இருந்தா. வெளியில மழை பெய்யறத பார்த்து 2 பேரும் பயந்து போய் தான் உட்காந்துருந்தாங்க. அப்ப சின்ன காக்கா ரொம்ப சோகமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ஜோர மழை வருதுமா. காத்து கூட சில்லுன்னு பயங்கரமா வீசுது. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு கொடுங்கம்மா. உடனே நீங்க கிச்சனுக்கு போய் மாவெல்லாம் கலக்கி மிளகா பஜ்ஜியை சுட சுட செஞ்சு கொடுங்கம்மா. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, என்னது பஜ்ஜியா? அது கூட வீசுற மழையிலையா? உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? எண்ணெய் விக்கிற விலைவாசிக்கு, கேஸ் விக்கிற விலைக்கு நான் உனக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கணுமா? இங்க பாரு, நான் அனாவசியமா காசை செலவு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல காசை சிக்கனம் புடிச்சு வச்சுக்கணும். நீ என்னவோ பஜ்ஜி போண்டா கேக்குற? வாயை மூடிக்கிட்டு சும்மா உக்காருறியா? சின்ன காக்கா ரொம்ப கவலையா, அம்மா, ஏமா இந்த மாதிரி கஞ்ச பிஸ்னரியா இருக்கீங்க? வெளியே மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பையன் கேட்டானே அப்படின்னு ஆசையா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பிஸ்னரியா இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுக்கறாங்க. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, இங்க பாருடா சின்னு, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க.
அவங்க கிட்ட நிறைய சொத்து பணம் எல்லாமே இருக்கு. அதனால அவங்க நினைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம அனாவசியமா சமையல் செஞ்சு எதுக்காக பொருளுங்களெல்லாம் நாசம் பண்ணணும்? சரி, நீ கேட்டல, என் மைண்டுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. சின்ன காக்கா அதை கேட்டு ஆச்சரியமா, ஐடியாவா? பஜ்ஜிய சமைக்காம சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட என்னமா ஐடியா இருக்கு? மறுபடியும் ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சிச்சு காக்கா பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஐயோ பைத்தியக்கார பையனே, உனக்கு இந்த இடத்துல சுட சுட பஜ்ஜி எப்படி சாப்பிடணும் போல தோணுதோ அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள இருக்கிற மிச்ச பறவைங்களுக்கும் அதே மாதிரி பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல. ஆமாம்மா, யாருக்கே இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு சூடா பஜ்ஜி போண்டா சாப்பிடணும் போல இருக்கும். அதுக்கு என்னம்மா? சிச்சு காக்கா கண்ணை அடிச்சு சின்ன கிட்ட, அங்கதாண்டா இருக்குது விஷயமே. இப்போ உனக்கு இந்த சில்லுன கிளைமேட்டுக்கு சுட சுட எப்படி பஜ்ஜி போண்டாவை சாப்பிடணும் போல இருக்கும், இந்த ஊருக்குள்ள இருக்கிற மத்த பறவைங்களுக்கு கூட அப்படித்தானே இருக்கும். நான் இப்பவே ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல ஃப்ரீயா அவங்க செஞ்சிருக்கிறத உனக்காக பார்சலை கொண்டு வரேன்டா. சின்ன காக்கா அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா, அம்மோ, நீங்க சாதாரணமானவ கிடையாது. இந்த கொட்டுற மழையில ஃப்ரீயா கிடைக்குதுன்னு போறீங்களா? ஆனா உங்களை பார்த்து குடுக்கறாங்களோ இல்ல கதவு சாத்துறாங்களோ? என்ன பார்த்து கதவு சாத்துறது யாருடா? எனக்கு எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு தெரியும். நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு வரும்போது திண்டி கொண்டு வரேன். வெயிட் அண்ட் சீ. சிச்சு காக்கா கொடைய பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு பிளாஸ்டிக் கவரை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகமா மழையில வெளியில வந்துச்சு. முதல்ல அவளுக்கு ரொம்பவும் தெரிஞ்ச துணிக்குருவியோட வீட்டுக்கு போனா சிச்சு. துணிக்குருவி அந்த மலையில சாப்பிடறதுக்காக சூடா மிளகா பஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மனம் அந்த வீடு முழுக்க பரவிக்கிட்டே இருந்துச்சு. புஜ்ஜிக்குருவி பக்கத்திலேயே உட்காந்து ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா மெதுவா போய் துணி வீட்டு கதவை தட்டுச்சு. துணிக்குருவி அந்த மலையில வெளியில வந்தா. அட சிச்சு, கொட்டுற மழையில கொடை எடுத்துக்கிட்டு இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு சிச்சு. சிச்சு காக்கா குளிர்ல நடுங்குற மாதிரி ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, என்ன பண்றது துணி? என் வீடு குடிசை வீடு. மழை வந்தா அதிகமா குளிர் எடுக்குது. குளிருக்கு என் பையனும் தூங்கிட்டான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ தான் என் ஃப்ரெண்டாச்சே, அதான் வந்தேன் துணி. ஆமா, என்ன சமைக்கிற? நல்லா வாசனை கமகமான்னு வந்துகிட்டு இருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சிச்சு, இந்த குளிருக்கு சுட சுட பஜ்ஜி போண்டா எதானா செஞ்சு சாப்பிட்டா எதமா இருக்கும்ல, அதனாலதான் நான் சுட சுட மிளகா பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கேன்பா. உள்ள வந்து நீயும் சாப்பிடு. இப்படி உக்காரு சிச்சு. சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, அப்பா, என்னோட பிளான் முதல் வீட்லயே சக்சஸ் ஆயிடுச்சு. துணி, நீ ரொம்ப நல்லவ. வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி கவனிக்கிற? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. புஜ்ஜி கோவமா சிச்சுவை பார்த்து, சிச்சு அத்தை, நீங்க உள்ள வந்த உடனே சுட சுட 3 பஜ்ஜிய சாப்பிட்டுட்டீங்க. எங்க அம்மா பஜ்ஜி சுட்டு முதல்ல எனக்கு தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டீங்க. சிச்சு காக்கா புஜ்ஜியோட கண்ணத்தை கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ என் செல்ல குட்டி, உங்க அம்மா இதுக்கப்புறம் உனக்கு செஞ்சு கொடுப்பாடி. துணி, உண்மையிலேயே பஜ்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெஸ்டாரண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. அமிர்த மாதிரி இருக்கு. துணி சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு. சாப்பிடு சாப்பிடு. இன்னும் 2 இந்த குளிருக்கு அதிகமா சாப்பிடு சாப்பிடு. சிச்சு காக்கா அவளுக்கு பிளேட்ல வச்சு கொடுத்த மொத்த மிளகா பஜ்ஜியையும் அவ தனியா சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறமா பைய பார்த்து ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சா. சிச்சு கண்ணுல வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயோ துணி, இந்த சுட சுட பஜ்ஜிய சாப்பிடும்போது எனக்கு என் பையன் ஞாபகம் தான் ஆயிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் வீட்டுல பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தான். நான் இங்க வயிறு நிறைய சாப்பிடுறேனா? சரி, இந்த பஜ்ஜிய என் பையனுக்காக பேக்ல போட்டுக்கிறேன். இத சாப்பிட்டுட்டு எங்க அம்மா நல்லவங்க நாச்சு நினைப்பான்ல. துணி அதை கேட்டு கவலையா, ஐயோ பாவம். சிச்சு, இந்த 4 பஜ்ஜிய இலையில போட்டு குடுக்கறேன். இத கொண்டு போய் சின்னுக்கு கொடு, நல்லா சாப்பிட வை. துணி, நீ ரொம்ப நல்லவ. சரி, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வரேன். சிச்சு காக்கா துணி கொடுத்த பஜ்ஜி எடுத்து பையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சோட்டு கிளியோட வீட்டுக்கு போனா. சோட்டு கிளி அப்பதான் கதவை திறந்து வச்சுக்கிட்டு புள்ளைக்காக வெங்காய பக்கோடா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா. சிச்சுவை பார்த்து சோட்டு ஷாக் ஆயிட்டா. அட, யாரு? சிச்சுவா? என்ன சிச்சு, கொட்டுற மழையில கதவை கூட தட்டாம நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்ட? சிச்சு காக்கா கொடைய அங்க வச்சுட்டு ரொம்ப டயர்டா, ஐயோ சோட்டு, நான் துணி வீட்டுக்கு வந்தேனா இந்த அடிக்கிற காத்துக்கு கொடை பறக்கிற மாதிரி இருந்தது. ஏற்கனவே பிபி சுகர்னு எல்லாமே இருக்கு.
எதுக்கு சும்மா நடந்து போறதுன்னு இந்த பக்கம் கொஞ்ச நேரம் நிக்கலான்னு வந்தேன். ஆமா, நீ கூட ஏதோ ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. பன்னு உற்சாகமா, ஆமா சிச்சு சித்தி, எங்க அம்மா வெளியே அடிக்கிற கொட்டுற மழைக்கு சுட சுட வெங்காய பக்கோடாவை செஞ்சு கொடுத்திருக்காங்க. சரி வாங்க, நீங்களும் வந்து உக்காந்து 2 சாப்பிடுங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா, அப்படியாட பன்னு, உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. அப்படியே உங்க அம்மா மாதிரியே. உங்க அம்மா பாரு எப்படி உக்காந்து இருக்கா அப்படின்னு. சிச்சு காக்கா சோஃபால உட்காந்துக்கிட்டு பிளேட்ல இருக்கிற அந்த பக்கோடாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அத சோட்டு கிளி வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தா. சோட்டு அவ மனசுக்குள்ள, இந்த சிச்சுவோட பிஸ்னரித்தனம் எப்பவுமே இப்படிதான் பாரு, எப்படி தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன சிச்சு, நிதானமா சாப்பிடு, தொண்டையில எங்கேயாவது அடிச்சுக்க போகுது, இந்த தண்ணி குடி. அப்போ சிச்சு, அப்பா சோட்டு, இந்த பக்கோடா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. யாராலையும் உன்ன மாதிரி பக்கோடாவை செய்ய முடியாது. ஆனா இந்த பக்கோடாவை சாப்பிடும்போது எனக்கு அழுகையா வருது. ஏன் நான் இதுல காரத்தை கொட்டலையே, காரமா இருக்கா என்ன? ஐயோ அது இல்ல, வீட்ல என் பையன் கொட்டுற மழையில ஏதாவது சூடா செஞ்சு கொடுன்னு என்கிட்டயும் கேட்டான். ஆனா என்கிட்ட தான் நயா பைசா இல்லையே. அதான் சரி, இந்த மிச்சமான பக்கோடாவை இந்த பேக்ல போட்டு குடுக்கறியா? நான் என் பையன் இருக்கான்ல, அவனுக்கு கொண்டு போட்டா. சோட்டு கிளி கோவமா, சரி சரி போதும், நிறுத்த உன்னோட நாடகத்தை. சரி, இந்த பக்கோடாவை எடுத்து பேக்ல போட்டுக்கோ. உன்னோட நாடகத்தை பார்த்து பார்த்து தலை வலிக்குது. சோட்டு, உண்மையிலேயே நீ தேவதை. சரி நான் கிளம்புறேன். சோட்டு கொடுத்த அந்த பக்கோடாவை பையில போட்டு எடுத்துக்கிட்டு சிச்சு காக்கா லூசியோட வீட்டுக்கு போனா. லூசியோட வீடு ரொம்ப கிளீனா இருந்துச்சு. லூசி சுட சுட உளுந்து வடையை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அந்த வடையோட மனம் அந்த தெரு முழுக்க பரவி இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா நேரா லூசியோட வீட்டுக்குள்ள வந்தா. லூசி அவளை பார்த்து ஷாக் ஆயிட்டான். வாச்சிச்சோ, கொட்டுற மழையில கொடைய எடுத்துக்கிட்டு வந்திருக்க. வெளிய கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. சிச்சு குளிர்ல நடுங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே, ஆமா லூசி, கொட்டுற மழையில வீட்ல ரொம்பவே போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன வடை சுட்டியா? வடை நல்லா பார்க்க புசு புசுன்னு நல்லா தெரியுது. ஆமா சோட்டு, கொட்டுற மழையில சுட சுட வடையும் கார சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. சரி வா, நீ ஒன்னு சாப்பிட்டு பாரு. சிச்சு லூசி கொடுத்த வடைய சாப்பிட்டு, அப்பா லூசி, இந்த வடைய வாயில வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கு. ஆனா இத சாப்பிடும்போது என் பையனோட ஞாபகமாவே இருக்கு. ஐயோ ஏன் சிச்சு, வீட்ல அரிசி இல்லையா என்ன? ஐயோ அரிசி எல்லாம் இருக்கு, எண்ணெய் இல்ல. எண்ணெய் வாங்கணும்னா அதிகமா காசு செலவாகும். நானும் ஏழை, எனக்கு எண்ணெய் எல்லாம் வாங்கி வடை எல்லாம் சுட முடியாது. சரி, ஒரு 2 வடை கொடுத்து நான் பேக்ல போட்டு என் பையனுக்கு கொண்டு போவேன். ஐயோ சிச்சு, பசங்களுக்கு திண்டி கொடுக்காம எல்லாம் நம்ம தனியா சாப்பிடக்கூடாது. சரி, இதுல இருந்து ஒரு 3 வடை எடுத்துக்கோ. ஐயோ லூசி, நீ ரொம்ப நல்லவ. சரி நான் கிளம்பிட்டா. லூசி கொடுத்த அந்த வடையையும் எடுத்து பையில போட்டுக்கிட்டா சிச்சு. இப்போ சிச்சுவோட பையில பஜ்ஜி, வடை, பக்கோடா எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் சிச்சுவுக்கு ஆசை குறையல. மகியோட வீட்டுக்கு போனா வேற ஏதாவது ஸ்வீட் கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லி மகியோட வீட்டுக்கு போனா. ஆனா மகியோட வீட்டோட நிலைமை சரி இருக்கல. பாவம் மகி ரொம்ப சோகமா இருந்தா. ஐயோ என்ன இந்த மழையோ கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏதாவது வெளியே போய் வாங்கி சாப்பிடலான்னா மழை வருதே. யாராவது ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மகி. அத கேட்டதும் சிச்சு, ஐயோ இந்த நேரத்துல இந்த மகி மட்டும் என்ன பாத்துச்சுன்னா இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே புடுங்கி சாப்பிட்டுரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு போச்சு. சின்னும் வாசல்லையே அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு வீட்டுக்குள்ள போன உடனே அவ கொண்டு வந்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல போட்டு சின்னுவுக்கு கொடுத்தா. சின்ன ஆச்சரியமா, என்னம்மா இவ்ளோ பலகாரமா, நீ ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொன்னா. அப்படி சிச்சு தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவ்வளோ வயிறார சாப்பாடு சாப்பிட்டா. அதே மாதிரி புள்ள சின்னவுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி அன்னைக்கு ஒரு மழை நாள் சிச்சுவோட வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு.